ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணியிருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பூட்டி வைப்போம் என்ற வெந்தை மனிதர் தலைக்க விழுந்தார். மாட்டை அடித்து வசக்கி தொடுவத்தில் மாட்டும் வழக்கத்தை கொண்டு வந்தார். வீட்டினிலே எம்மிடம் காட்ட வந்தார், அதை வெட்டி விட்டேன் என்று கும்மியடி என்ற பாரதியின் புரட்சி வரிகளுக்கு இணங்க பல்வேறு இடங்களில் தம் புரட்சி வார்த்தைகளால் அத்துணை பேரையும் தம் வசம் கவர்ந்தெடுக்கும் உன்னத பேராசிரியர். கடந்த நாட்களிலும் லயோலா கல்லூரியின் பட்டிமன்ற நடுவராக சிறப்புற்று செல்லும் இடங்களில் எல்லாம் தன் பெயரை அடக்கி செல்லும் இடங்களில் எல்லாம் அழைத்தவருடைய பெயரை பெருமைப்படுத்தும் நமது சிறப்பு விருந்தினர் மேதகு பேராசிரியர் முனைவர் அன்பு நண்பர் திரு மணவாளன் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் நமது பள்ளி மிகவும் பெருமை கொள்கிறது. நமது பேராசிரியர் மற்றும் முனைவரை வரவேற்க நமது பள்ளியின் முதல்வர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முனைவர் பேராசிரியர் திரு மணவாளன், MA, MPhil, PhD, public speaker, to speak a few words. தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக விழந்து பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவம் ஏதி தினம் கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. தமிழுக்கு தலைவணக்கும் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் என மீன்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினை அளவேனும் நன்மை கிடைக்கும் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாம். அருமையான இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழாவிலே கலந்து கொள்வதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். எனது நண்பரும் மிகச்சிறந்த படைப்பாளருமான சாலைக்ராஜையா அவர்களை நான் இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். சென்னை மாநில கல்லூரியிலே நாங்கள் பயின்ற போதெல்லாம் பல்வேறு காரியங்களை அவரிடத்திலிருந்து பல கற்றுக்கொண்டிருக்கிறோம். உடன் பயின்றவராய் இருந்தாலும் கூட தன்னடக்கத்தோடு எதிர்கால சிந்தனையோடு வாழக்கூடிய ஒரு நபர். அவர் இந்த பள்ளியிலே இருக்கும் பொழுது பல நிலைகளிலே தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் சொல்லும் பொழுதெல்லாம் இந்த பள்ளியினுடைய சிறப்புகளை சொல்லாமல் இருந்ததில்லை. இந்த ஆண்டு விழாவிலே என்னை அழைத்த போது அவர் என்னோடு சில காரியங்களை பகிர்ந்து கொண்டார். அதெல்லாம் என்னவா இருக்குமோ என்று நினைத்த நேரமெல்லாம் இன்று இப்பொழுது உங்களை பார்த்த பிறகு அது ஒன்றுமில்லை என்று தோன்றுகிறது. நான் வடக்கு இருந்து தெற்கு நோக்கி வரும் பொழுது தெற்கில் இருந்து என்னை தீண்டியது ஒரு தென்றல். அந்த தென்றலை பார்த்து நான் கேட்டேன், ஏன் சென்று விடுகிறாய் என்று சொல்லி. அந்த தென்றல் சொன்னது என்னிடம் முகவாடலோடு அது சொல்ல ஆரம்பித்தது, நான் தான் உலகிலே சிறந்தவன், அனைவரையும் மெய்சிலிருக்க வைப்பவன், அனைவர் உள்ளங்களையும் குளிரச் செய்பவன் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இந்த டேஸ்பிரின் பள்ளியில் வந்த பிறகு அது பொய் என்று நினைத்தேன். அது பொய்யாகவே மாறிவிட்டது. ஏனென்றால் நான் மேடை அருகே சென்றபோது என்னை விட அழகாய் குளுமையாய் இங்கே நடனம் புரிய பல்வேறு தென்றல்கள் காத்து கொண்டிருக்கிறது என்று எண்ணி அந்த தென்றலானது வாடிய முகத்தோடு சென்றது. வந்து பார்த்தேன், உண்மை அதுதான். ஓரிரு தென்றல் அல்ல, பல்வேறு தென்றல்கள் இங்கே வீசும் பொழுது மெய் சிலிர்த்து போனேன். அத்தனை மகிழ்வுகளை நான் உணர்ந்தேன்.
சற்று நேரம் மட்டும் சில காரியங்களை சொல்லிவிட்டு நான் அமர்கிறேன். அழைத்ததற்காவது கொஞ்சம் பேசணும் இல்லையா? அதுக்காக முன்றைய பெற்றோர்களையும் எங்கள் காலத்தில் இருந்த மாணவர்களையும் ஆசிரியர்களையும் இப்பொழுது இருக்கிற ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்களையும் நான் ஒப்புமைப்படுத்தி பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எங்க அப்பா என்ன ஸ்கூல்ல சேர்க்கும் போது அவர் சொன்னாரு, உலகத்திலேயே மிகப்பெரிய வில்லனாக என் தந்தையை நான் பார்த்தேன். அப்பொழுது என்ன சொன்னார்னா, எங்க ஆசிரியர் ஒருத்தர் இருக்கிறார், ஐயாவுக்கு தெரியும் நினைக்கிறேன், விஸ்வாமித்திரர் அவர் பேரு. கணிதமும் நடத்துவார், ஆங்கிலமும் நடத்துவார். கையில பெரம்பில்லாம போவே மாட்டாரு. அவர்கிட்ட சொல்றாரு எங்க அப்பா, ஐயா இவன் கண்ணை மட்டும் விட்டுருங்க, இவன் கண்ணை மட்டும் விட்டுருங்க, தோலை உரிச்சிருங்க, அதுக்கில்லைன்னா அப்படின்னு சொன்னாரு. மிகப்பெரிய வில்லனாக தெரிந்தார் என் தந்தை. ஆனால் ஒரு மேடையிலே நான் பேசும்பொழுது என் தந்தை கேட்ட பொழுது, பச்சையப்பன் கல்லூரியிலே நான் பட்டம் பெற்ற பொழுது என் தந்தை கண்களில் இருந்த கண்ணீரை நான் பார்த்த பொழுதுதான் என் தந்தை அப்பொழுது சொன்ன வார்த்தை எனக்கு புரிந்தது. தந்தைகள் தாய்மார்கள் எல்லாம் நம்முடைய கல்விக்காக தன்னை அர்ப்பணித்த காலம் அது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த முன்னோர்களை பெற்றோர்களை நாம் பார்த்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு பெற்றோர் சொன்னாங்க, எங்க கல்லூரியில நடந்தது இதே போன்று ஒரு பள்ளியிலே சிறப்பு விருந்தினராக சென்றிருந்தேன். அங்க ஒரு சம்பவத்தை பேசிக் கொண்டிருந்தாங்க. எங்க அப்பா அன்னைக்கு சொன்னாரு, இவன் தோலை வச்சிருங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஏதோ கையிலிருந்து ஒரு கம்பம் மேல பட்டுடுது, வக்கீலோடு அந்த அம்மா வந்து நிக்கிறாங்க. என்ன என் பையனை யார் அடிச்சது? ஏதோ தவறி விழுந்துருச்சு அவன் மேல, அதுக்கே வக்கீல கூட்டம் நின்றாங்க. நானே அடிச்சதில்லை என் பிள்ளைய, நீ எப்படி அடிக்கலாம்? ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய நிலைமை வேறு எங்க இருக்கிறது என்று தெரியவில்லை. அன்றைக்கு எங்களுடைய ஆசிரியர்கள் பெரம்பை கையில் எடுத்ததனால்தான் இன்றைக்கு நாங்கள் அநேக மாணவர்களுக்கு ஏதோ ஒரு ஆசிரியராக நாங்கள் இருந்திருக்கிறோம். சென்னை லயோலா கல்லூரியிலே என்னை நடுவராக, பட்டிமன்ற நடுவராக அழைத்த போது நான் சொன்னேன், அவ்வளவு பெரிய கல்லூரி, நான் எங்கேயோ ஒரு கிராமத்தில் இருக்கிறேன், நீங்க என்னை போய் அழைக்கிறீங்க, பெரிய பேச்சாளர்லாம் இருக்கிறாங்க, நீங்க அவர்களெல்லாம் அழைத்து பேசலாமே. அவங்க சொன்னாங்க, பொய்ய பேசுறவங்கலாம் எங்களுக்கு வேண்டாம், உண்மையா தீர்ப்பு சொல்றவங்க தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நெல்லை சுப்பையா என்பவர் எனக்கு பச்சையப்பன் கல்லூரியிலே படிக்கும் போது எனக்கு சீனியர். நாங்க அப்போ பச்சையப்பன் கல்லூரியிலே அப்பப்போ என்ன செய்வோம் அப்படின்னா பட்டிமன்றம் நடத்துவோம். அந்த பட்டிமன்ற பேச்சில நான் சீனியர் கூட பார்க்காம நடுவராக இருந்து தீர்ப்பு சொல்லிடுவேன். அதனால பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஆனாலும் அதெல்லாம் பண்றது இல்லை, நம்ம கவனிக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு கற்றுக் கொடுத்த பெற்றோர்கள் அப்படி, நம்முடைய ஆசிரியர்கள் அப்படி. உண்மையாகவே இன்றைக்கு இருக்கிற ஆசிரியர்களை கரம் தொட்டு கும்பிடலாம், அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியத்தோடு இருக்கிறார்கள். அவர்களை வணங்க வேண்டும். ஆசிரியர்களை பார்த்து மாணவர்கள் பயந்த காலம் போய் மாணவர்களை பார்த்து ஆசிரியர்கள் பயப்பட வேண்டிய சூழல் வந்து விட்டது. தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற நிலைமை அப்படித்தான். எங்க கல்லூரியிலே நாங்கள் தினந்தோறும் பார்க்கின்றோம். இப்படி ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், ஒரு தாயானவள் தன் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது இருக்கிற மகிழ்வை விட என்னுடைய மகன் ஒரு சான்றோன் என்று சொல்வதை கேட்கும் பொழுதுதான் அதிகமான மகிழ்கிறாள் அந்த தாயானவள். அப்படிப்பட்ட ஒரு நற்பெயரோடு வரக்கூடியது என்பதற்காகத்தான் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் தங்கள் உணர்வையும் கட்டுப்படுத்திக் கொண்டு நமக்காக வாழக்கூடிய தெய்வங்களாக இருக்கிறார்கள். உண்மையாகவே மிகச் சிறந்தவர்கள். அவர்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. ஏன்னா நமக்கு பின்னாடியே ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்க இல்லையா? நான் ஒரு ஆசிரியர் என்பதனால் மட்டுமல்ல, அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனால தான் நல்ல மனிதர்கள் இன்றைக்கு சமுதாயத்திலே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள்.
உப்புக்கல்லாய் நாம் கொடுத்தோம் என்றால் கூட அதை வைரக்கல்லாய் மாற்றக்கூடிய தரமுடையவர்கள், தகுதியுடையவர்கள் ஆசிரியர்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. அந்த ஆசிரியர்களுக்கு சொல்லுகிறேன், மாணவர்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு சின்ன கதை மூலமாக. ஒரு நபர் மலையில் இருக்கின்ற கடவுளை பார்ப்பதற்காக படிக்கட்டிலே நடந்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது யாரோ ஒருவர் அழுகை சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தார், யாரும் இல்லை. மீண்டும் நடக்க ஆரம்பித்தார். மீண்டும் ஒரு அழுகை சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தார், யாரும் இல்லை. திரும்ப நடக்கும்போது பார்த்தா படிக்கட்டு அழுதுட்டு இருந்துச்சான். ஏன் படிக்கட்டு அழுதுனால கேட்கக்கூடாது, கதை அமைதியா கேட்கணும். உடனே அந்த படிக்கட்டு கிட்ட கேட்டாரு, ஏன் படிக்கட்டு அழுதுட்டு இருக்காரு? ஐயா ஒன்னும் இல்லை, நீங்க எங்க போறீங்க? நான் சாமி கும்பிட போறேன் மேல. நீங்க சாமின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த பாறையிலையும் என்னையும் ஒரே இடத்தில் இருந்து தான் வெட்டி எடுத்தார்கள். ஆனால் எல்லோரும் என்னை மிதித்துக் கொண்டு நடக்கிறார்கள், அவரை மட்டும் கைதூனிது வணங்குகிறார்கள் என்று சொன்னார்களாம். என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்ன பிறகு அந்த படிக்கல்ல சொல்லிச்சான், சிற்பியானவன் தன் உளியினாலே என்னை செதுக்கும் பொழுது அது எனக்கு வலி என்று சொல்லி அந்த உளியை நான் தட்டிவிட்டேன். உளியை தட்டிவிட்டதனால் அந்த சிற்பி என்னை படிக்கல்லாக மாற்றிவிட்டான். அந்த உளியின் வலியை தாங்கினதனாலே அது சிலையாக மாறி அது தெய்வமாக வழிபட்டுக் கொண்டிருக்கிறது என்று அந்த படிக்கல் சொன்னதாம். நல்ல கவனிங்க, ஆசிரியர் என்பவர்கள் சிற்பியானவர்கள். அவர்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு கருத்தும் உளியின் வலியை போன்றுதான். அந்த வலியை தாங்கக்கூடியவர்களாக இருந்தால் மட்டும்தான் நாம் நல்ல மனிதர்களாக இந்த சமூகத்திலே வலம் வர முடியும். இல்லை என்று சொன்னால் எல்லாராலும் புறக்கணிக்கப்படுவர்களால் தான் நாம் மாற்ற முடியும். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை கற்றுத்தர வேண்டும். சில இடங்களிலே நாம் முந்திக் கொள்ள வேண்டும். எப்படி முந்திக் கொள்ள வேண்டும்? இந்த நிகழ்வை நாம் பார்க்கும்போது அதை தோன்றுகிறது. எல்லாருக்கும் நிலாவில் முதல்ல கால் வச்சது யாரு நல்லா தெரியும் இல்ல? யாரு? நீல் ஆம்ஸ்ட்ராங் இல்லையா? அவருக்கு முன்னாடி அவர் கோ பைலட் தான். நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் கோ பைலட், கூட போனவர் தான். ஆனா மெயினான பைலட் எட்வின் சி ஆல்ட்ரின் என்றவர் தான் பைலட். நிலாவில் போய் இறங்கியாச்சு. நாசாவில இருந்து அனுப்புறாங்க. நிலாவில் போய் நல்ல கவனிங்க. நிலாவில் போய் இறங்கின உடனே அந்த எட்வின் அவருக்கு என்னதான் ஒரு ஆர்டர் வருது. உடனே நீங்க என்ன பண்ணுங்க, இறங்குங்க. அவர் 12 ஆண்டு காலம் நிலவிலே எப்படி நடக்க வேண்டும் என்று பயிற்சி பெற்றவர். 3 ஆண்டுகள் உலகத்தை எப்படி வளர வேண்டும் என்ற பயிற்சி அடைந்தவர். ஆனால் அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஆர்டர் வந்தவுடனே 3 வினாடிகள், செகண்ட் சொல்றோம் இல்லையா, 3 வினாடிகள் தாமதித்தார். என்ன ஆகுமோ என்று சொல்லி 3 வினாடிகள் தாமதித்ததுனாலே அடுத்த ஆர்டர் வருது, கோ பைலட் நீல் ஆம்ஸ்ட்ராங் நீங்க இறங்குன்னு. உடனே குதிச்சிட்டார். உடனே என்ன பண்ணிட்டாரு? இன்னைக்கு எல்லாரும் யார் பத்தி பேசுறோம்? ஆம்ஸ்ட்ராங் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஏன் தெரியுமா? தயக்கம் இல்லாமல் கால் பதித்தவன். நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நேரத்தை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், காலத்தை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை என்பது வினாக்குறியாக மாறிவிடும். அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பவன் கடற்படையிலே மிகவும் பயிற்சி பெற்றவர், உயிருக்கு பயம் இல்லாதவர். அவர் நேரத்தை சரியாக பயன்படுத்தினார். இன்றைக்கு உலகமே அவரை வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த நேரம் என்பது அவ்வளவு முக்கியமான ஒன்று. வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வைத்தூறு போல கெடும் என்று சொல்லி வள்ளுவன் வாக்கு. வருவதற்கு முன்பாகவே நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த ஆசிரியர்கள் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதை பற்றி ஒரு சிறு கதை கேட்கிறீங்களா? சொல்லட்டுமா? ஒரு அழகான ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்திலே 3 மீன்கள் இருந்தன. அந்த மீன்கள் இருக்கின்ற குளமானது வற்ற ஆரம்பித்தது. அதன் வழியே மனிதர்கள் போனாங்க. அதுல மீன் இருக்கிறத பார்த்துட்டாங்க. நாளைக்கு என்ன பண்ணலாம், இந்த மீனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுல ஒரு மீன் சொல்லிச்சா, ஓடி சொல்லுது, டேடே நாளைக்கு மனுஷங்க நம்மளை பிடிச்சிருவாங்க, எப்படியாவது நம்ம வேற குளத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிச்சான். அதுல இன்னொரு மீன் என்ன சொல்லிச்சான், மனுஷன் எதுக்கிடா அவன் சொன்னதை செய்ய போறான், அவன் அதெல்லாம் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிச்சான். இன்னொரு மீன் என்ன சொல்லிச்சுன்னா,
வந்தா பாத்துக்கலாம், நம்மால இருப்பான். எக்ஸாம் வர நேரத்துல மட்டும் விழுந்து விழுந்து படிப்பான். அப்பதான் கடவுள் எந்த பக்கங்கிறாருன்னு தெரியும். அந்த சோத்துல நம்பர் எல்லாம் எழுதிட்டு வருவான். ஏன் கடவுள் அந்த நம்பர் பார்த்து இவரை பாஸ் பண்ணி விடணுமா? உனக்கு ஏஜென்டா அவரு? இவர் படிக்க மாட்டாரு, கடவுள் வந்து பாஸ் பண்ணி விட்டேன் அவரே. அப்பதான் தெரியும் அவருக்கு. அவெல்லாம் நல்லா படிச்சானா பெரிய ஆள் ஆயிருவான். நாளைக்கு பார்த்துக்கலாம், ஒரு நாள் இருக்குது, இன்னும் 1 மணி நேரம் இருக்குது, அப்படியெல்லாம் இருக்க படிக்கிறானா இருக்கா நம்மால். சரி, இப்படி ஒரு மீன் இருந்துச்சு. மறுநாள் அந்த மனுஷன் வந்தான். அந்த மனுஷன் வரதுக்கு முன்னாடி இந்த ஒரு மீன் இருந்தது இல்லையா, சமயோஜித மீன், அது பேர். நைட்டெல்லாம் என்ன பண்ணல, தூங்கவே இல்லை. மீன் தூக்கமெல்லாம் கேட்கக்கூடாது, தூக்கம் வரல, அவ்வளவுதான். உடனே அந்த மீன் என்ன பண்ணுச்சுன்னா, பக்கத்தில் இருக்கிற ஓடைக்கு தன் உடம்பு சிறைக்காலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த சின்ன வெடிப்பு வழியா அந்த ஓடையில போய் தப்பிச்சிருச்சு. மிச்சம் 2 மீன் இருக்கு. 2 மீனும் என்ன பண்ணுச்சுன்னா, வலைய போட்டோன்னு மாட்டிடுச்சு. இந்த சமயோஜித புத்தி மீன் இருந்தது இல்லையா, வந்தா பாத்துக்கலாம்னு நம்மளுக்குறால ஜஸ்ட்ல பாஸ் பண்றவரு, ஒரே நாள்ல படிச்சு பாஸ் பண்ணுவார் அவரு. அவர் என்ன பண்ணார்னா, அந்த மீன் செத்த மாதிரி நடிச்சுதான். நம்மால செத்த மீன் எடுத்துட்டு வர மாட்டார் இல்லையா, அதனால என்ன படிச்சோம், தூக்கி போட்டாராம். அது அப்படியே துள்ளி குதிச்சு ஒரு குட்டையில வந்து ஓடி போச்சு. எது வந்தாலும் பாத்துக்கலாம் விடுறான்னார் பாரு, துள்ளார் பாரு. அடுத்த நாள் சட்டியில குழம்பாயிட்டாரு. ஏன் சொல்ல வர அப்படின்னா, ஒரு விஷயத்தை ஆசிரியர்கள் பெற்றோர்கள் நமக்கு சொல்லும் பொழுது அதை நாம் உள்வாங்கிக் கொண்டு அதிலிருந்து தப்பிக்கக்கூடிய வழியை நாம் பார்க்கணும். இல்லை என்று சொன்னால் அந்த குரலுக்கு ஏற்றார் வலுதான் வைக்கோல் முன்பாக தீ வைக்கப்பட்டதுக்கு சமமாக மாறிவிடும். எதை ஒன்றுமே சரியாக பயன்படுத்த வேண்டும். இந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் சரியான நேரத்தை பயன்படுத்தினாலே இன்றைக்கு உலகம் எல்லாம் சிறந்தவர்களாக மாறி இருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், எந்த பறவையும் கிளை உடைந்து போகும் என்பதற்காக கிளை வலிமையாக இருக்கிறது என்று நம்பி அது அமர்வதில்லை. அது எதை நம்புகிறது தெரியுமா? தன் 2 சிறகுகளையும் நம்புகிறது. அந்த கிளை முறிந்து விழுந்தாலும் தன் சிறகாலே அடித்து மேலே பறந்து போகும். அந்த சிறகை அந்த பறவை நம்பும் வரைக்கும் நிச்சயம் அதற்கு தோல்வி இருக்காது, அது விழுந்தும் போகாது. அதே போலதான் மாணவர்களே, உங்கள் தன்னம்பிக்கையை நீங்கள் நம்புங்கள். மற்றவர்களை நம்பினால் நிச்சயமாக நீங்கள் வீழ்வதற்கு ஏதுவாயிடும். நீ சோம்பேறியாக அமர்ந்திருந்தால் சிலந்தி கூட உன்னை சிறைபிடித்து விடும் என்று சொல்கிறார்கள். நீ எழுந்து நடக்க ஆரம்பித்தால் எரிமலை கூட உனக்கு வழிவிடும் என்று சொல்கிறார்கள். மூச்சு விடவே நீ கடினப்பட்டால் மரணம் கூட உன்னை தொட வந்து விடும். முடியாது என்பது கிடையாது, வழிமுறை தெரியாது என்பதே உண்மை. உன்னால் முடியாது என்பது கிடையாது, வழிமுறையை அறிந்து கொள். அந்த வழிமுறை அறிந்து கொள்வதற்கான காலமும் களமும் இந்த பள்ளிதான், அதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு நிகழ்வை பார்த்தேன், மேடத்தை கூட சொல்லிட்டு இருந்தேன். ஒரு குழந்தை டான்ஸ் ஆடிட்டே இருந்து அழுதுகிட்டே இருந்துச்சு. ஆனா ஒண்ணு நல்லா கவனிச்சிங்களா, அது அழுதுச்சே தவிர ஒரு ஸ்டெப் கூட மறக்கல. அவ்வளோ அழகா ஆடிச்சு அந்த பிள்ளை. அந்த ஆசிரியருடைய பயிற்சி எப்படி இருந்திருக்கு பாருங்க. அந்த பிள்ளையினுடைய மன வலிமை பார்த்தேன் நானு. குழந்தை தான், அது மன வலிமை பாருங்க. நான் எனக்குள்ள வலி ஏற்பட்டாலும், நான் கண்ணீர் வடித்தாலும் என் ஆசிரியர்கள் சொல்வதை நான் என்ன செய்யணும், தவறாமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அந்த பிள்ளைக்கு வந்திருக்கிறது. அந்த பிள்ளைக்காக ஒரு கைதட்டல் கொடுங்களேன். அழக மட்டும் பாக்குறீங்களே, அந்த பிள்ளை அந்த ஸ்டெப்பை மறக்கலைங்க. அது ஐயா சொல்லிட்டு இருந்தேன், ஒரு ஸ்டெப் கூட மறக்கல. அவ்வளவு அழகா அழுதுச்சு, உட்காரும்போது சிரிக்குது அந்த பிள்ளை. கடமையை முடிச்சிட்டோம்ல. அதனால அதுல நான் ஆசிரியர்களுடைய பயிற்சியை பார்க்கிறேன். இன்னொரு காட்சியை நான் பார்த்தேன். உண்மையாவே போட்டோ எடுக்கிறவங்க இந்த பக்கம் வந்து எடுக்குங்க. ஆசிரியர் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்க, அங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பாவம், இவங்க ஆடுறாங்களோ இல்லையா, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க என்ன செய்வது? பிள்ளைகளை கடைசி வரைக்கும் பயிற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் எப்படியாவது பெற்றோர்களிடத்திலே அல்லது பார்க்கிறவரிடத்திலே நற்பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக தன்னை கூட ஒரு பயிற்சியாளராக மாற்றிக் கொள்கிறார்கள் ஆசிரியர்கள். உண்மையாக இந்த பள்ளியிலே நான் ஐயா ஒரு வீடியோ அமைச்சாரு, நான் இரவெல்லாம் பார்த்துட்டு என் நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பியிருந்தேன். எனக்கு டைரக்டர் நண்பர் ஒருத்தர் இருக்கார், யோகி பாபா வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட நான் இந்த வீடியோ அனுப்பிச்சேன். நண்பா, இது போல ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூலினுடைய வீடியோஸ் இது பாரு. அவன் சொன்னான்,
டேய் இது கொஞ்சம் முன்னாடி அனுப்ப வேண்டியதாடா, எதனா ஒரு காட்சியில் இந்த ஸ்கூலில் வச்சுட்டு இருப்பேன்டா அப்படின்னா. சாரு கூட நான் சொல்லலை, பெரிய பிரச்சனையா இருடா, மேடம் கிட்ட நான் பர்மிஷன் கூட கேட்கல, வச்சிடாதா இல்லை அடுத்த படத்தில் வேணா பர்மிஷன் கேட்டு வச்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ அழகானது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் சாலைராஜ் ஐயா அது மாதிரி இது ஒரு பள்ளி கிடைச்சிருந்தா மிகப்பெரிய சயின்டிஸ்டா கூட மாறி இருக்கும். உண்மையிலே நான் பெருமைக்காக சொல்லலை, ஏன்னா அந்த வீடியோவில் அவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு. நான் இப்போ செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அதுல அறிவியலும் மனிதரும் என்ற ஒரு தலைப்பு வருகிறது. நம்முடைய பண்டைய தமிழர்கள் அறிவியல் சிந்தனை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். சக்கரங்களை கண்டுபிடிப்பதிலே தமிழனுடைய அறிவு இருந்திருக்கிறது. ஒரு பொருளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்வதற்கு அறிவு இருந்திருக்கிறது. கண்ணாடி மாளிகை செய்த மணிமேகலை காப்பியத்திலே கண்ணாடி மாளிகையிலே ஒளி ஊடுருவோம் ஒளி ஊடுருவாது என்பதை குறித்து கருத்தை சொல்லி இருக்கிறான் தமிழன். அந்த தமிழர்கள் கிராமத்திலும் இருக்கிறார்கள், ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். அவர்களை அறிவியல் விஞ்ஞானியாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த பள்ளி இயங்குவதை நான் பெருமையாக கருதுகிறேன். அவ்வளவு சிறப்பான மாணவர்கள் அந்த அறிவியலை செய்து வைத்திருந்தாங்க. உண்மையாகவே என்னுடைய வீடெல்லாம் இந்த பக்கம் தானே, இந்த பள்ளியில் நான் கண்டிப்பாக சேர்த்து நான் அவனை பெரிய சயின்டிஸ்டாக மாற்றிருப்பேன். என் பையனுக்கு ரொம்ப இந்த ரொபாட்டிக் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. அவனெல்லாம் இந்த மாதிரி பள்ளியில் சேர்த்துருந்தா உண்மையாகவே பெரிய ஆள் ஆகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். எதுக்காக நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பள்ளியினுடைய தரம் என்பது அந்த மாணவர்களிடத்திலிருந்து வெளிப்படுகின்ற அறிவு ஆற்றலை பொறுத்தது. அந்த அறிவாற்றலை இந்த மாணவர்களிடத்திலே நான் பார்த்தேன். அவ்வளவு சிறந்த ஒரு அறிவாற்றல் மிக்க மாணவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். மனத்தை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும். மனத்தை அடக்க சொல்லித் தரார்கள், அறிய சொல்லிக் கொடுங்கள். அந்த மனத்தை அறிய சொல்ல இவர்கள் பழக்குவித்திருக்கிறார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்கள் பிள்ளைகளை என் இடத்துல சேர்த்திருக்கிறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள், பெருமைப்பட வேண்டும். என்றோ ஒரு நாளைக்கு நிச்சயமாக ஒரு அறிவியல் சிந்தனையோடு ஒரு ஆற்றல் சிந்தனையோடு இந்த பிள்ளைகள் வளர்வாது என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை. நான் பல கல்லூரிகளுக்கு சென்று இருக்கிறேன், பல பள்ளிகளுக்கு நடுவராகவும் பேச்சாளராகவும் சென்றிருக்கிறேன். பல பள்ளிகளிலே பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைகள் நடனம் ஆடுவதை மிக கவனமாக கூர்ந்து என்ன செய்வாங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தான் பிள்ளை ஆடுதா முடிஞ்சிருச்சா அதோட என்ன பண்ணுவாங்க, போயிட்டே இருப்பாங்க. எல்லாம் கடைசி பாட்டு முடிகிற வரைக்கும் கரஸ்பாண்டும் பிரின்சிபலும் டீச்சர் தான் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனால் உண்மையாகவே பார்க்கும் பொழுது 4-5 பாடல்கள் முடிந்தாலும், யூகேஜி எல்கேஜிலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் முடிஞ்சாலும் கூட்டம் நிரம்பி இருக்கிறதை உண்மையாகவே நான் பார்த்து பெருமிதம் கொள்கிறேன். உண்மையாகவே உங்களை நான் தலை வணங்குகிறேன். சிறந்த பெற்றோர்கள் இந்த பள்ளிக்கு கிடைத்திருக்கிறார்கள், சிறந்த ஆசிரியர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கிறார்கள். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நான் கடைசி சொல்ல விரும்புவது என்னவென்றால், நல்ல பண்புடையவர்களாக நாம் உருவாக வேண்டும். அதிக மதிப்பெண் எடுப்பதற்காக நாம் படிக்க வைக்க கூடாது, நல்ல மதிப்பு உருவாவதற்காக நாம் படிக்க வைக்க வேண்டும். அதுதான் முக்கியம். ஒரு சிறிய சம்பவத்தை சொல்லி நான் பண்பை பற்றி சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எங்கள் கல்லூரியிலே நடந்த சம்பவம். நல்ல படித்த மாணவன், காலேஜ் ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய அளவில் ஒரு மாணவன் ஒரு மாணவி, 2 பேருமே சிறந்தவர்கள் தான். 2 பேருமே கேம்பஸ் இன்டர்வியூ முடிக்கிறாங்க. அவங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது. பெரிய கம்பெனியிலே அவங்களுக்கு வேலை வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. பிஜி முடிச்சுட்டாங்க, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு ஒரு பெரிய கம்பெனிக்கு அவங்க இன்டர்வியூ போகிறாங்க. போகும்பொழுது அந்த வரவேற்பறையில் அந்த மாணவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். உள்ள எம்டி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் வெளியில கேமரா வச்சிருக்க தெரியல. எல்லாரும் இன்டர்வியூ போறாங்க, முடிச்சுட்டாங்க. ஒருத்தர் செலக்ட் பண்ணிடுறாங்க. இவன் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றான், எல்லா கேள்விக்கும் பதில் சரியா சொல்றான். ஆனா அவன் தேர்ந்தெடுக்கப்படலை. அப்போ கேட்குறாங்க, எல்லாம் போயிட்டு நடந்தது. நல்ல மாணவனாச்சே, நம்ம விட்டுருமா, மனசு இருக்குமா? நாங்கள் போய் கேட்குறோம், சார் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் ஆச்சு, நீங்கள் எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணாமல் விட்டீங்க? இவன் தான் சார் காலேஜ் ஃபர்ஸ்ட் டாப்பர் அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் கேட்குறோம். அவர் எங்ககிட்ட பேசவே இல்லை. நேராக போயிட்டு இங்கே வாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ காட்டினார். என்னன்னா, அவன் அந்த வரவேற்பறையில் உட்கார்ந்திருந்த விதம்,
அவருடைய ஆடை எல்லாம் சொல்லுவாங்க, ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவனுடைய ஆடையினுடைய வடிவமைப்பும் அவன் உட்கார்ந்திருந்த அந்த நிலையும் பார்க்குறாங்க. ஒழுங்கீனமான ஒரு அமர்தல். என்னதான் அறிவாய் படித்திருந்தாலும் கூட பண்பு என்பது மிக அவசியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த பண்பு என்று இல்லாதனாலே அவனுக்கு வேலையானது இல்லை என்று சொல்லப்பட்டது. பண்போடு இருந்த ஒருவனுக்கு, அவன் ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தா கூட அவனுக்கு அந்த வேலை கிடைத்தது. முதல் மாத சம்பளமே 50,000 ரூபாய். வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் கூட அதிகம் இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? பண்பு ரொம்ப முக்கியம். நாம் பண்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆசிரியர்கள் முதலாவது ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொல்கிறார்கள். ஒழுக்கத்தோடு வளரும் போதுதான் நிச்சயமாக நாம் வளர முடியும், வாழ முடியும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.